தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. எங்கள் பிரச்சனைகளுக்கு செவி கொடுக்காதவர்கள் எங்களிடம் ஓட்டு கேட்டு வர வேண்டாம் என சென்னை துரைப்பாக்கம் அறிஞர் அண்ணா நகர் பகுதி மக்கள் அரசியல் கட்சிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அறிஞர் அண்ணா நகர் 8வது தெரு மற்றும் பல்லவன் தெரு பகுதிகளில் கடந்த 35 ஆண்டுகளுக்கும் மேலாக 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்களின் அனைத்து அரசு ஆவணங்களும் அவர்கள் குடியிருக்கும் பகுதியில்தான் உள்ளது. இந்நிலையில் தாங்கள் குடியிருக்கும் நிலம் ஒரு தனிநபருக்கு சொந்தமானது என்றும் கொடுக்கும் பணத்தை வாங்கிக் கொண்டு இடத்தை காலி செய்யுமாறு மிரட்டுவதாக அவர்கள் வேதனை தெரிவிப்பதோடு பாதுகாப்பு தர வேண்டிய அரசு துறையே எங்களை அச்சுறுத்துவது நியாயமா என்ற கேள்வியை எழுப்புகின்றனர். வாக்கு கேட்க வரும் அரசியல்வாதிகள் தங்களின் நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு காணாமல் இப்போது மட்டும் ஏன் வர வேண்டும் என்று கேள்வி எழுப்பும் அவர்கள் தங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காமல் வரும் தேர்தலில் வாக்கு செலுத்தப் போவதில்லை என்று எச்சரித்தனர். முப்பத்தஞ்சு வருஷமா இங்க இருக்கும் சார். இந்த மக்களோட எல்லா உழைப்பும் இதுலதான் இருக்கு. என்னன்னா எல்லா இடத்துக்குமே ட்ரைனேஜ் போட்டிருக்காங்க, எல்லா இடத்துக்குமே ரோடு போட்டிருக்காங்க, எல்லா இடத்துலயுமே ஸ்மார்ட் எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த இந்த பர்டிகுலர் இந்த எங்க பகுதிக்கு மட்டும் எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னு கேட்கும் போது இது இன்னொருத்தர் பேர்ல இருக்கு இந்த இடம், இது அவர் மேல பட்டா இருக்கிறதுனால உங்களுக்காக எங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு எல்லாருமே கைவிரிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இங்க எதுவுமே செய்ய முடியாதுன்ற பட்சத்துல ஒரு 35 வருஷமா ஒரு 200 குடும்பங்கள் வாழ்ற இந்த மக்களை என்ன பண்ண முடியும்? எந்த வசதியும் இல்லாம அந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுவும் இல்லாம இங்க ஈசிஆர் டு ஓஎம்ஆர் கனெக்ட் ரோடு வருது சார். இந்த ரோடு வந்ததுல இருந்து தான் எங்களுக்கு இந்த ப்ராப்ளம். இது வரைக்கும் இந்த லேண்டுக்கு நான் ஓனர்னோ எங்க அப்பா ஓனர்னோ நான் அவங்களோட பேரனோ ஒருத்தரும் இந்த சொத்துக்கு சொந்தம் கொண்டாடி வந்தது கிடையாது. இப்போ ஒருத்தர் நான் கொரோனா பீரியட்ல 2020ல நான் இதை பத்திரம் பண்ணிருக்கேன், இது என்னோட நிலம் அப்படின்னு சொல்லி நாகார்ஜுன்றவர் இங்க பிரச்சனை பண்றாரு. ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இவர் இது வரைக்கும் நேரடியா யாரையுமே அப்ரோச் பண்ணது கிடையாது. மறைமுகமா எல்லாரையும் ஒரு ஆளையும் கூப்பிட்டு கடைக்கு போகும்போதோ இல்ல வேற எங்கேயாவது போகும்போதோ நீங்க இந்த இடத்த எனக்கு கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு பணம் செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன், நீங்க ஒன்னும் இல்லாம போயிடுவீங்க, உங்களுக்கு எதுவுமே இல்லாம போயிடும் அப்படின்னு ஒரு மாதிரி த்ரெட்டன் பண்ணி இந்த மக்களை பயமுறுத்தி இங்க இருந்து எப்படி வெக்கேட் பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. இந்த பாக்குற ஏதாவது பெரிய அதிகாரிகளோ இல்ல நல்ல வக்கீல்களோ யாரா இருந்தாலும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி முன் இந்த இடத்த அவங்கவுங்க பேர்ல பட்டா பண்ணி கொடுக்கணும். அது இந்த மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க இத்தனை வருஷம் 45 வருஷம் இங்க வாழ்ந்ததுக்கு இந்த ஏரியாவை உருவாக்குனதுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சுதான் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கோம் சார். இங்க பாத்தீங்கன்னா 30-35 வருஷமா 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு குடும்பத்திலயும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 ஓட்டாவது இருக்கும். அப்படி கணக்கு பண்ணோம்னா ஒரு 400க்கும் மேற்பட்ட ஓட்டுகள் இருக்கு. இப்ப இந்த போர்டு வச்சதுக்கான அர்த்தம் என்னன்னா, இங்க 30-35 வருஷமா வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லா உரிய ஆவணங்கள் இருக்கு. ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி அண்ட் அதுக்கான உரிய லேண்ட் வரி அண்ட் வாட்டர் டாக்ஸ் எல்லாமே பே பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ ரீசெண்டா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு தனிப்பட்ட மனிதர் இங்க பட்டா கிளைம் பண்ணியிருக்காருன்ற மாதிரி கேள்விப்பட்டாங்க. 2021 நாகார்ஜுனான்றவர் பட்டா பண்ணியிருக்காரு. 30-35 வருஷமா இங்க மக்கள் இருக்காங்க. ஆனா எப்படி ஒரு தனிப்பட்ட மனிதர்னால அதுவும் கொரோனா டைம்ல பட்டம் அதாவது பட்டா பதிவு பண்ணாருன்றது எங்களுக்கு தெரியல. இங்க நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க. தனிப்பட்ட இதுல குரூப்பாவும் போட்டிருக்காங்க, இண்டிவிஜுவலாவும் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அந்த கேஸும் போயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் பாத்தீங்கன்னா என்னோட வீடு மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது அன்அப்ரூவ்டு லேண்ட், அன்ஆத்தரைஸ்டு லேண்டுன்னு சொல்லி கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஏரியா நோட்டீஸ் ஒட்ட ஆரம்பிச்சாங்க. நாங்க இங்க இத்தனை வருஷமா எல்லாரும் வசிச்சுட்டு இருக்கோம், இடம் வாங்கி இத்தனை வருஷம் ஆகுது, எங்க கிட்ட இத்தனை உரிய ஆவணங்கள் இருக்கு, எப்படி நீங்க வரலான்னும் போது எங்களுக்கு அது தெரியாது, என்ன வந்தாலும் நீங்க கேஸ் கோர்ட்ல பாத்துக்கோங்க, இது ஒருத்தர் இண்டிவிஜுவல் கிளைம் பண்றாருன்னு சொன்னாங்க. அந்த ஒரு கிளைம் பண்ற இண்டிவிஜுவலை இதுவரை இங்க இருக்கவங்க யாரும் நேர்ல பார்த்தது கிடையாது, நேர்ல வந்தது கிடையாது, எப்படி எங்க இருக்காருன்னு கூட தெரியாது. அப்படி ஒரு பர்சன் எக்ஸிஸ்டான்னு கூட எங்களுக்கு தெரியல. கவர்மெண்ட்டை நாங்க அவாய்ட் பண்றோம். நாங்க ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லல, நாங்க நோட்டாக்கு ஓட்டு போடுவோம் தான் நாங்க சொல்றோம். ஸோ நீங்க இதை பார்த்துட்டு இருக்க எந்த ஒரு லாயரோ இல்ல நல்ல ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலோ எங்களுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இங்க இருக்க அத்தனை வீடு பாத்தீங்கன்னா எல்லாரும் கூலி வேலை செய்யறவங்க தான், வீட்டுக்கு வேலைக்கு போறவங்க, சித்தால் வேலைக்கு போறவங்க, இந்த மாதிரி தான் இருக்காங்க. இவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கான தக்க நடவடிக்கை நீங்க எடுக்கணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.